மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொலை விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட காவல் நிலைய போலீசார் கூண்டோடு மாற்றப்படுகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரி தமிழக எல்லையில் இருக்கிற சோலை நகர் பகுதி, இது முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான். இங்குதான் இந்த சிறுமிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட, அதாவது சிறுமி காணாமல் போய் 4 நாட்களுக்கு பிறகுதான் பிணமாக எடுக்கப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தை பொறுத்தவரை அலட்சியமாக செயல்பட்டதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். குறிப்பாக 4 நாட்களாக வீட்டில் இருந்து 50 அடி தூரத்தில் கூட இல்லாத ஒரு வாய்க்காலில் பிணமாக கிடப்பதை கண்டறியாமல் ஏன் அலட்சியப்படுத்தினார்கள் என்பதால் ஒட்டுமொத்த பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அரசு தரப்பில் காவல் நிலையத்தை சேர்ந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பணியிட மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த பிரச்சனை ஒரு சிறிய ஊர் பிரச்சனை இப்ப மாநில பிரச்சனையாக மாற துவங்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதனை கண்டித்து மாநில அளவில் பந்த் போராட்டத்தை நடத்த இருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சியினர் அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான வைத்திலிங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிபிஎம் மாதர் சங்கத்தினம் தற்போது சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிறுமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. இருப்பினும் உடலை வாங்க நாங்கள் மறுப்போம் என உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் என்று தெரிகிறது. பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.